ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோதி குருணையை வந்து தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம குழந்தைங்க வந்து கோதி குருணையில் சாப்பிடவே மாட்டாங்க. இந்த மாதிரி தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நாங்கள் வந்து 2 பேருக்காக வந்து அரை டம்ளர் எடுத்துருக்கோம் கோதி குருணை. அதுக்கப்புறமா 2 தக்காளி, 4 வரமிளகா, கொஞ்சோண்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், அப்புறமா கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். கோதி குருணையை இப்படி மாவாட்டம் அரைச்சதுக்கப்புறமா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரவை எடுத்துக்கலாம். இனிமேல் வர்ற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிப்ஸ் சொல்லுவேன். இன்றைக்கி வந்து டிப்ஸ் என்னென்னா, சேப்பங்கிழங்கு வறுக்கும் போது நமக்கு குழஞ்சிடும். குழையாமல் இருக்கிறதுக்காக கடலை மாவு தூவிட்டால் குழையாமையும் இருக்கும், முறுமுறுன்னு இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து அந்த கோதி குருணையோட ரவையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளி, வரமிளகாலாம் போட்டுட்டு உப்பு போட்டு பெருங்காயம் போட்டு அரைச்சா நம்மளுக்கு ரெடி ஆயிரும். நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, கார சட்னி எது வேணும்னு ஊற்றிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.